சரிகமபா புகழ் ராக் ஸ்டார் ரமணி அம்மா திடீர்னு மரணம் அடைஞ்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு பரிசா கொடுக்கப்பட்ட 5 சென்ட் நிலம் என்னாச்சுன்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். பிரபல பாடகி ரமணி அம்மாள் இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதனால மக்கள் எல்லாருமே சோகமா இருக்காங்கன்னே சொல்லலாம். எளிமையான பின்னணியில தனக்கு பாட தெரியும், பாடி ஆகணும்ன்ற ஒரு ஆசையோட வந்தவங்க. சரிகமபாவுடைய பழைய நிகழ்ச்சியில இவங்களுக்குன்னு ரசிகர்கள் இருந்துட்டே இருக்காங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. தமிழ் தொலைக்காட்சிகள்ல பல்வேறு விதமான பாடல் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சூழ்நிலையில ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகக்கூடிய சரிகமபா நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில பிரபலம் தான். இந்த நிகழ்ச்சி இரவு வரைக்கும் 3 சீசன் கடந்திருக்கு. அதையும் தாண்டி இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற பாடகர்களுக்கு சினிமா வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில பிரபலம் அடைந்தவங்க தான் ராக் ஸ்டார் ரமணி அம்மா. இவங்க பாத்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு ஒளிபரப்பான சரிகமபா சீசன்ல பங்கேற்று ராக் ஸ்டார் அப்படின்ற செல்ல பெயரும் வாங்கினவங்க. அது மட்டும் இல்லாம 43 ஆண்டு காலமா வீட்டு வேலை செஞ்சு ரொம்ப அவதிப்பட்டு தனக்கு பாட வாய்ப்பு கிடைச்சா போதும்னு வாய்ப்புக்காக ஏங்கி மேடைக்கு வந்தவங்க. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்ச சமயத்துல சன், விஜய் மாதிரி தொலைக்காட்சிகளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி மாதிரி தான் இருக்க போகுதுன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ரமணி அம்மா பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய பாடல் பாடும் திறன் வியப்படைய வைக்கிறதா இருந்துச்சு. இறுதி சுற்றுல வர்ஷா முதல் இடத்தை பிடிச்சு வின்னர் பட்டத்தையும் வாங்கினாங்க. ரமணி அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்லாம் வந்துட்டு அவங்க சரியா சுடுதண்ணி குடிக்க மாட்டாங்க, பிராக்டிஸ்க்கு எதுவும் எடுத்துட்டு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம எளிமையான பின்னணியில ஒருத்தவங்க வாய்ப்புக்காக ஏங்கி உள்ள வரும்பொழுது எல்லா தவறுகளையும் முழுமையா திருத்திக்க பார்ப்பாங்க. அந்த ஒரு விஷயம் ரமணி அம்மாவோட இடத்துல சரியா அமைஞ்சிருக்கு. ஆனா ரமணி அம்மாளுக்கு அதிகப்படியான பொதுமக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு பரிசா 5 லட்சம் ரூபாய் வந்திருக்கு, 5 சென்ட் நிலமும் வழங்கியிருக்காங்க அப்படின்னு நிகழ்ச்சியில அறிவிக்கப்பட்டது. அது சில மாதங்கள்லயே அவங்களுக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லாமே நடந்து பல மாதங்கள் ஆகிட்டு ரமணி அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல பரவ ரமணி அம்மாளுக்கு ஒரு வழியா நிலம் வழங்கப்பட்டிருக்கு. இது குறித்து பேசின ரமணி அம்மா ஒரு காலத்துல, எனக்கு கிடைச்ச பணத்தை நான் என் 7 பிள்ளைகளுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டேன், நான் சம்பாதிக்கும் பணமே எனக்கு போதும், கார்ல என்ன திண்டிவனம் கூட்டிட்டு வந்து பத்திரப்பதிவும் செஞ்சிருக்காங்க. முதல்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல வெளிவந்த பரத் நடித்த காதல், ஜீவா நடிச்சிருக்கக்கூடிய தெனாவட்டு, கரண் நடித்த காத்தவராயன் படங்கள்ல வரக்கூடிய பாடல்களை ஒரு சில வரிகள் மட்டும் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 22 சினிமா பாடல்கள் பாடியிருக்காங்களாம். இந்த நிலையில வயது மூப்பு காரணமா ரமணி அம்மா 69 வயதுல இறந்தும் போயிட்டாங்க. சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு திறமை எங்க வேணாலும் இருக்கும் இல்லையா, அந்த திறமைக்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இது எவ்வளவு அழகா மிளருது. உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.